ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். வாங்க நம்ம கதையோட பார்ட் 3 பார்ப்போம். பறவையாக இருக்கிற சலீமை அந்த வேடன் வந்து பிடிச்சு கொண்டு போய் அரண்மனைக்கு தூக்கிட்டு போகிறான். அங்கே வர வழியில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் காசு தரேன் எனக்கு கொடுன்றாங்க. ஆனால் யாருக்கும் கொடுக்காம ராஜா கிட்ட தூக்கிட்டு போகிறான். ராஜா கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்ல விலைக்கு அதை வித்துடுறான். ராஜாவும் நல்ல சன்மானம் கொடுத்து அவனை அனுப்பிச்சி விட்டுறாங்க. ராஜா வந்து ஆசையாக தான் ராணிக்காக அதை கூண்டில் போட்டு எடுத்துகிட்டு ராணிக்கிட்ட போகிறான். ராணிக்கிட்ட போன உடனே ராணி வந்து வெக்கப்பட்டு தான் புடவையை தூக்கி மூஞ்சி மூடிக்கிறான். சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு இளவரசனை நம்ம அந்தப்புறத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, என்ன பைத்தியமா நீ? நான் கிளி தான் கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன இளவரசன்ற? எனக்கு மாயாஜாலெல்லாம் தெரியுங்க, இவன் கண்டிப்பாக ஒரு கிளி இல்லைங்க, ஒரு இளவரசன் அப்படின்னு சொல்கிறா. சரி, உன் மந்திர சக்தியால் அவனை பழைய மாதிரி மாற்றி காமி பார்ப்போம் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. ராணி சில மந்திரங்களை சொல்லி அவன் மேலே தண்ணியை தெளிக்கிறா. உடனே அந்த கிளியாக இருந்தவன் இளவரசனாக மாறிடுறான். மாறின உடனே அவன் ராஜா ராணி காலில் 2 பேர் காலையும் விழுந்து கும்பிடுறான். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவன் பழைய கதைங்களெல்லாம் சொல்லி தேம்பி தேம்பி அழுகிறான். அவன் திரும்பி போகிறதுக்காக ஏதாச்சும் உதவி செய்ய சொல்கிறான். சரின்னுட்டு ராஜாவும் ராணியும் சேர்ந்து பேசி அவனுக்காக படகுகளை ரெடி பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவனும் சந்தோஷமாக கிளம்புறான். கடலில் போயிட்டுருக்கவோ திடீர்னு மழை இடி புயல்னு கடலையே புரட்டி போடுது. எல்லாரும் கப்பலில் இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இவன் மட்டும் ஒரு மரக்கட்டையை பிடிச்சி தப்பிச்சுக்கிறான். அந்த கடல் அலைகள் அவனை இஸ்த்துட்டு வந்து கரையில் தள்ளி விட்டுருது. அவன் திடீர்னு கண்ணை முழிச்சு நடந்து போயிட்டுருக்கிறப்ப அங்கே ஒரு அரண்மனை தென்படுது. அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறான். அங்கேருந்து பல குதிரைகளும் அதிசயமான மிருகங்களும் கோவேறு கழுதைகளும் அவனை தாக்க ஒடியாருது. அவன் பயந்து போய் ஓடுன்னு எப்படியோ அதுங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறான். அப்போ அந்த பக்கமாக ஒரு வியாபாரி வரான். அவனை பார்த்து ஏன்ப்பா என்னப்பா ஆச்சுன்னு கேட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லி, நான் உனக்கு இருக்க, நீ பயப்படாத, நீ அதுங்கள்ட்டேருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம், அதுவும் அந்த சூனியக்காரிக்கிட்டேருந்து நீ தப்பிச்சது பெரிய விஷயம். அவள் அழகான பசங்களை பார்த்தா விடவே மாட்டா, அவங்கள கூட்டின்னு போய் ஜாலியாக இருந்துட்டு அவங்கள கழுதையாகவும் குதிரையாகவும் மாற்றிடுவா அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதலாக கூட்டிகிட்டு போய் அவன் கூடயே வச்சுக்கிறான். இந்த விஷயம் எப்படியோ சூனியக்காரிக்கு தெரிஞ்சு போகுது. இந்த கதையோட மீதியை பார்ட் 4ல் பார்ப்போம். இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.